வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையும் யாருடைய உதவிக்காகவும் கொஞ்சம் கூட நான் வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்ற தனித்துவமான வைராக்கியம் படைத்த விருச்சிக ராசியில பிறந்த நண்பர்களே, கடவுளே உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இறங்கி வரப்போறாருங்க. காரணம் சனிவனுடைய பயிற்சி. 2026 நடக்க போகின்ற சனிவனுடைய பயிற்சியோட பலன்களை தான் உங்களுக்கு பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. நல்லதே நடக்கும் போது நமசிவாயும் எல்லாம் உள்ள ஸ்ரீ பாரகியம் திருவடி சரணம். கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனிவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி அப்படியே பயிற்சி அடைஞ்சு மீன ராசிக்கு செல்ல போறாரு. இது வாக்கியப்படி நடக்கக்கூடிய சனி பயிற்சி. உங்களுடைய விருச்சிகத்திற்கு 5ஆம் வீட்டில் சனிவான் அமர்றாரு. சனிவான் உங்களுக்கு எப்படிப்பட்டவர்? 3ஆம் இட மகரத்திற்கும் 4ஆம் இட கும்பத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். 3ஆம் வீடு அப்படின்றது தைரிய வீரிய விஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஜெயஸ்தானம் சொல்லுவாங்க. அப்போ எதுலெல்லாம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னா, கூட பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் வெற்றி கிடைக்கும், வேலை விஷயத்துல வெற்றி கிடைக்கும், காதல் சமாச்சாரத்தில் வெற்றி கிடைக்கும், கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும், குறிப்பிட்டு டிரான்ஸ்ஃபர் இடமாற்றம் அதில் வெற்றி கிடைக்கும், இல்லை ஏதாவது ஒரு விளையாட்டு சம்மந்தப்பட்ட போட்டிகளில் கலந்துக்கிட்டீங்களா அதுலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், அரசியல் அல்லது சினிமா போன்ற காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அப்போ வெற்றி என்பது 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சனி பகவான் மூலமாக. ஓகேவா? தைரியமாக நீங்கள் களத்தில் இறங்கலாம். அடுத்தபடியே 4ஆம் இட கும்பராசிக்கு அதே சனிமான அதிபதி. அப்போது கண்டிப்பாக வீடு மனை கார் வண்டி வாகன யோகங்கள் உண்டு. அப்போ வீடு வாங்குறதுக்கோ கார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கோ முயற்சியை நீங்கள் தொடுத்தா அது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். நீங்கள் வச்சிருக்க வீடு மனையை உங்களுக்கு அதிர்ஷ்டமாக கொடுக்கும். நிலத்தால் ஒரு அதிர்ஷ்டம் பெறுவீங்க. 5ஆம் வீட்டில் சனிவான் போய் அமர்றாரு. உங்கள் பிள்ளைகள் வழியில் ஏதாவது ஒரு மறைமுகமான விஷயங்கள் செயல்படலாம். பிள்ளைகளை கண்காணிக்கிறது நல்லது. மறைமுகமான காதல், மறைமுகமான வேலை தொழில் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் சில மறைமுகமான செயல்பாடுகள் அது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை எழுப்பும். கண்டிப்பாக அதில் கொஞ்சம் கண்காணிச்சு கொள்வது உங்களுக்கு நல்லது தான். அடுத்து சனிவனுடைய பார்வைபலன் 3, 7, 10 பார்வைபலன். 3ஆம் பார்வையாக ரிஷபராசி அவர் பார்க்குறாரு. உங்களுடைய விருச்சிகத்திற்கு 7ஆம் வீடு. அப்போ இந்த ஒரு இடத்துல புதிய நண்பர்கள் அல்லது நண்பர்களால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம். அறிமுகமாகக்கூடிய புதிய உறவுகள் கண்டிப்பாக பிரச்சனைகளும் கொஞ்சம் அந்த உறவுகளுடைய பழக்க வழக்கத்தை கவனத்தோடு நீங்கள் இருந்துக்குங்க. அவங்கள்ட்ட கொடுக்கல் வாங்கல் தவிர்த்துட்டு நல்லது. அடுத்து 7ஆம் பருவி கண்டிப்பாக கன்னிராசியில் பதிவு. உங்களுடைய விருச்சிகத்திற்கு அது லாபஸ்தானம் 11ஆம் வீடு. அப்போ பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் அக்கறை தேவை. மூத்த சகோதரிகளுடைய உடலில் கவனம் தேவை. அடுத்து அவருடைய 10ஆம் பருவம் உங்களுடைய விருச்சிகத்திற்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் பதியுதுங்க. அப்போ குடும்பத்தில் பதியும் போது தேவையில்லாத வாக்குச்சொல், கடுஞ்சொல், தேவையில்லாத பழிச்சொல் குடும்பத்தில் உருவாகலாம். உறவுகளால் ஏற்பட வார்த்தைகளால் பிரச்சனை ஏற்படும். சரிங்களா? அதனால உறவுகள் பிரிவுகள் ஏற்படும். கொஞ்சம் வார்த்தைகளை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. மற்றபடி பயப்பட வேண்டாம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்க 5இல் சனிவான் அதிர்ஷ்ட சனி சொல்லலாம். குல தெய்வத்தினுடைய வழிபாடு, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு நீங்கள் கேட்ட வரத்தை உடனே கொடுக்கும். தெய்வ அனுகிரகத்தை பரிபூர்ணமான முறையில் இந்த 2026 நீங்கள் பெறுவீங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் இது போன்ற அடுத்தடுத்த ராசிக்கு பதிவுகள் தெரிஞ்சுன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவு நன்றி, வணக்கம்.